வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். விவசாயத்தை அழிக்கும் நோக்கில் அரசாங்கமா பலக்கும் எதிர்ப்பு. இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கு அதிகபட்ச விலையை நிர்ணயித்து அண்மையில் வெளியாகிய வர்த்தமானிக்கு விவசாய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. குறித்த வர்த்தமானி அறிவிப்பு நடுத்தர அளவிலான ஆலை உரிமையாளர்களுக்கு பாரிய சவால்களை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விவசாய அமைப்புகளும் ஆலை உரிமையாளர்களும் அரசாங்கத்தின் குறித்த திட்டத்துக்கு தொடர்ந்தும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர். நாட்டில் ஏற்கனவே நாடு மற்றும் பச்சை அரிசி உபரியாக இருக்கும்போது இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கான வர்த்தமானி அறிவிப்பை அரசாங்கம் வெளியிடுவது சிக்கலாக உள்ளது என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நாட்டில் விவசாயத்தை அளிக்கும் பிரச்சாரத்தில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதா அல்லது பெரிய ஆலை உரிமையாளர்களுக்கு பயந்து செயல்படுகிறதா என்ற சந்தேகம் இருப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். முன்மொழியப்பட்ட தேசிய கல்வி சீர்திருத்தங்களுக்கான வரைவு என கூறி சமூக ஊடகங்களில் பரவி வரும் போலி ஆவணங்கள் தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. 2026 ஆண்டு கல்வி சீர்திருத்த முன்மொழிவாக பகிரப்பட்டு வரும் கூறப்படும் வரைவு ஆவணம் அமைச்சகத்தினாலோ அல்லது அதனுடன் இணைந்த எந்த ஒரு நிறுவனத்தினாலோ வெளியிடப்படவோ அங்கீகரிக்கப்படவோ இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவ உறுதிப்படுத்தியுள்ளார். அதன்படி போலி ஆவணத்தை தயாரித்து பரப்புவதற்கு பொறுப்பானவர்களை அடையாளம் காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் சட்ட நடவடிக்கை தொடங்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். பாதாள உலகத்துடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளின் பெயர்கள் நாடாளுமன்றத்துக்கு தெரிவிப்பு. விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு பாதாள உலகத்துடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் குறித்து நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபாலன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் போதைப்பொருள் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி வருகிறது. எல்லா இடங்களிலும் போதைக்கு அடிமையானவர்கள் உள்ளனர். காவல்துறை, இராணுவம் மற்றும் பல்கலைக்கழகங்களில் கூட போதைப் பொருட்களை பயன்படுத்துபவர்கள் உள்ளனர். எந்த ஒரு சவாலையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு பாதாள உலகத்தையே போதைப் பொருட்களையும் ஒழிக்க பாடுபடுவோம். எவ்வளவு அவதூறுகள் மற்றும் அவமானங்களுக்கு ஆளானாலும் அதை செய்வோம் என்று நாங்கள் சபைக்கு உறுதியளிக்கின்றோம். முந்தைய அரசாங்கங்களின் போது ஒரு குறிப்பிட்ட இராணுவ முகாமிலிருந்து 78 ஆயுதங்கள் பாதாள உலகத்துக்கு வழங்கப்பட்டுள்ளன. அப்படி இருக்கையில் இனிமேலும் இந்த நாட்டில் அரசியலில் ஈடுபடும் பாதாள உலகம் இல்லை என விஜயபாலா தெரிவித்துள்ளார். ஆண்டில் வாகன இறக்குமதிகள் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து அதிகரிக்கும் தேவை காரணமாக 2025 ஆண்டில் இலங்கையர்கள் வாகன இறக்குமதிக்காக சுமார் 1.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது முந்தைய மதிப்பீடான $1 பில்லியன் விட அதிகம் என்று ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2026 ஆண்டு முதல் நாடளாவிய ரீதியாக அனைத்து பாடசாலைகளுக்கும் ஒரே பாடத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று கல்வி அமைச்சு முன்னர் அறிவித்திருந்தாலும் இது 2027 ஆண்டுக்கு திருத்தப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி திருத்தப்பட்ட அறிவிப்பில் 2027 ஆண்டு முதல் நாடு முழுவதும் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் ஒரே பாடத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்தார். கல்வி சீர்திருத்தங்களுக்கான நாடாளுமன்ற துணைக்குழு நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் கூடிய போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார். மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 7 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த விபத்தானது நேற்று இடம்பெற்றுள்ளது. குறித்த பகுதியில் பயணித்த டிப்பரும் மட்டக்களப்பிலிருந்து புலனறுவை நோக்கி பயணித்த வேனும் மோதிய விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதில் படுகாயமடைந்த 7 பேரும் மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். திட்டமிடப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் பெக்கோ சமன் போன்றவர்களின் கைபேசிகளில் நாமல் சேர் மற்றும் எனது சேர் ராஜபக்ச ஆகிய பெயர்களில் தொலைபேசி இலக்கங்கள் பதிவாகியுள்ளதாக தெரியவந்துள்ளது.
எனினும் அது இந்த நாமலா அல்லது வேறொரு நாமலா, இந்த ராஜபக்சவா அல்லது வேறொருவரா என்று தெரியவில்லை என்று மஹிந்த ஜெயசிங்க குறிப்பிட்டுள்ளார். நேற்று நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இதனை தெரிவித்த அவர், திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர்களுடன் தொடர்புடைய தகவல்கள் குறித்தும் பல விடயங்களை முன்வைத்துள்ளார். கொலைக்காரர்கள், குற்றக்குழுவினர் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்குவது எந்தவொரு நாகரிக நாட்டிலும் இல்லை என்று குறிப்பிட்ட அவர், அத்தகைய கோரிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் நிராகரிப்பதாக உறுதிபட தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்தவொரு குற்றவாளியையும் பாதுகாக்காது என்று அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் அவர் உறுதியளித்தார். எனவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நீர்கொழும்பில் நிமல் லான்சா போதைப் பொருளுடன் கைதான போது உலங்கு வானூர்தியில் சென்று அவரை தழுவிக்கொண்டதாக கூறி கடந்த கால அரசியல் தொடர்புகளை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையை போதைப்பொருள் அற்ற நாடாக மாற்றுவதற்கான பொறுப்பு தன் தோள் மீது சுமத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த கடமையில் முழு நாட்டு மக்களும் மத தலைவர்களும் கல்வியாளர்களும் அரசாங்கத்துடன் இணைந்து ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். 5 பாடசாலை மாணவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலை ஆணையாளர் பகீர் தகவல் வெளியிட்டுள்ளார். நாட்டில் பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான ஜகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார். நாவலப்பட்டி பகுதியில் நடைபெற்ற விழா ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் கருத்துக்களை தெரிவித்தார். சிறைச்சாலை ஆணையாளர் தெரிவிக்கையில், தூக்கிலிடப்பட உள்ள 805 ஆண்களும் 21 பெண்களும் உள்ளனர். தூக்கிலிடப்பட உள்ள 805 பேரில் 5 பாடசாலை மாணவர்களும் அடங்கியுள்ளனர். தென் மாகாணம்தான் பாதாள உலக நடவடிக்கைகளில் முதலிடத்தில் உள்ளது. எவ்வளவு படித்த சமூகம் கூலிக்கு வேலை செய்யும் சமூகமாக எப்படி மாறியுள்ளது என்பதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. எப்படி பாரியளவில் போதைப் பொருட்களை கொண்டு வந்து இந்த நாட்டை அளிக்கும் நிலைக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள். இதற்கு எல்லாம் மூல காரணம் இந்த நாட்டில் பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தக்காரர்கள். அவர்கள் நிச்சயமாக தூக்கிலிடப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஒரு தேசத்தை அளிக்கிறார்கள். எனவே பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தக்காரர்கள் தூக்கிலிடப்பட வேண்டும். அது பாவம் இல்லை என்றும் சிறைச்சாலை ஆணையாளர் கூறினார். வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி பெருந்தொகை பணத்தை மோசடி செய்த நபருக்கு எதிராக யாழ்ப்பாணம் அச்சுவேலி போலீஸ் நிலையங்கள் மற்றும் போலீஸ் மாதிபர் ஆகியோரிடம் 2 இளைஞர்கள் முறைப்பாடு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தின் யாழ்ப்பாணம் கிளையிலும் இளைஞர்கள் முறைப்பாடுகளை வழங்கியுள்ளனர். வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக அதற்கான ஆலோசனைகளை வழங்குவதாகவும் நபரொருவர் இலங்கையின் பல பாகங்களுக்கு சென்று நட்சத்திர விடுதிகளில் தங்கி நின்று பணத்தை ஏமாற்றியுள்ளார். வெளிநாட்டு கனவுகளுடன் இருப்போரை தமது வலையில் வீழ்த்தி விடுதிகளுக்கு அளித்து ஆசை வார்த்தைகளை கூறி அவர்களிடமிருந்து பெருந்தொகை பணத்தினை பெற்ற பின்னர் தலைமறைவாகி விடுவார். குறித்த நபர் குறித்து இலங்கையின் பல்வேறு போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகள் காணப்படுகின்ற போதிலும் போலீசாரால் கைது செய்ய முடியாத அளவுக்கு தலைமறைவாக வாழ்ந்து வருகின்றார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் வெளிநாட்டு முகவர்கள் என கூறும் நபர்கள் குறித்து மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் அவர்களை நம்பி பெருந்தொகை பணத்தினை வழங்கி ஏமாற வேண்டாம் எனவும் போலீசார் கூறியுள்ளனர். அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் நேற்று காலை பாடசாலை மாணவர்கள் நீண்ட நேரமாக பாடசாலை செல்வதற்காக பேருந்து நிலையத்தில் காத்திருந்தனர். குறித்த தடவழியால் செல்லும் பேருந்துகள் மாணவர்களை உதாசீனப்படுத்தியவர்களை ஏற்றாது சென்ற நிலையில் திருக்கோயில் பிரதேச சபை தவிசாளர் அதிரடி காட்டியுள்ளார். பாடசாலை மாணவர்களுக்காக களத்தில் இறங்கிய திருக்கோவில் பிரதேச சபை தவிசாளர் சுந்தரலிங்கம் சசிகுமார் அவ்வீதியினால் பயணித்த பேருந்தை நிறுத்தி மாணவர்களை பாடசாலைக்கு பேருந்தில் ஏற்றி அனுப்பி வைத்துள்ளார். இந்நிலையில் தவிசாளரின் செயலுக்கு பாராட்டும் குவியும். அதேவேளை மாணவர்கள் பாடசாலைக்கு செல்ல காத்திருக்கையில் இவ்வாறு அவர்களை பேருந்து ஏற்றாது செல்வது தொடர்பாகவும் பெற்றோர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். எனவே இது தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்கள் கவனம் செலுத்தி மாணவர்கள் பாடசாலைக்கு செல்ல முறையான அரச பேருந்து வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதாள உலக குழுவை சேர்ந்த பெக்கோ சமனுக்கு சொந்தமான சொகுசு பேருந்துகள் 2 பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் இந்த பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த 2 பேருந்துகளினதும் பெறுமதி 80 மில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் விளக்கமறியலை வைக்கப்பட்டுள்ள பெக்கோ சமனின் மனைவி சாதிகா லசனியை எதிர்வரும் 31ஆம் தேதி வரை மீளவும் விளக்கமறியலை வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
அம்பாறையில் இடம்பெற்று வரும் தங்க சங்கிலி கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் நேற்று முன்தினம் பகல் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்கள் வாவின மற்றும் பரகக வெல பகுதியைச் சேர்ந்த 27 மற்றும் 31 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. எகினியாங்கல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அலியுழுவ பகுதியில் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து நடத்திய விசாரணைகளுக்கு அமைய அம்பாறை, எகினியாங்கல மற்றும் சாமாந்துறை போன்ற பகுதிகளில் கொள்ளையடிக்கப்பட்ட 4 தங்க சங்கிலிகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து கெரோயின் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அவர்கள் போதைப் பொருள் பழக்கத்தினால் இத்தகைய கொள்ளை மற்றும் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி நாட்டுக்கு நுழைய முயன்ற செனகல் நாட்டவர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். கடுநாயக விமான நிலையத்தில் வைத்து குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரேசில் கடவுச்சீட்டை பயன்படுத்தி அவர் நாட்டுக்குள் நுழைய முற்பட்டதாக அறிய முடிகின்றது. இந்நிலையில் கைதாகிய அந்த செனகல் நாட்டு குடிமகனை நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கிளிவட்டி, குமாரபுரம் பகுதிகளில் உள்ள நேற்று முன்தினம் அதிகாலை புகுந்த காட்டு யானைகள் பயன் தரும் மரங்களுக்கு சேதங்களை விளைவித்துள்ளன. இதன்போது கிளிவட்டி உபதபால் அலுவலக வளாகத்தில் இருந்த வாழை, தென்னை மரங்களும் சேதமாக்கப்பட்டுள்ளன. அத்துடன் குமாரபுரம் பகுதியிலும் காணப்பட்ட வாழை, தென்னை முதலான பயிர்களையும் காட்டு யானைகள் சேதப்படுத்தியுள்ளன. காட்டு யானைகளின் அச்சுறுத்தல்களிலிருந்து மக்களை பாதுகாக்கவும் யானைகள் மரங்களுக்கு சேதம் விளைவிப்பதை தவிர்ப்பதற்கும் உரிய அரசு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிளிவட்டி பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொழும்பு தேசிய மருத்துவமனையின் மருத்துவமனை உதவியாளர் ஒருவரின் மோட்டார் சைக்கிளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 5T56 ரக தோட்டாக்களை 3.9 மில்லிமீட்டர் தோட்டாக்களையும் கண்டுபிடித்ததாக மருதானை போலீசார் தெரிவித்தனர். இலங்கையில் 25 வயதுக்கு மேற்பட்ட 4 பேரில் ஒருவருக்கு அவர்களின் வாழ்நாளில் பக்கவாதம் ஏற்படும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. களுத்துறை போதரா மருத்துவமனையின் விசேட நரம்பியல் நிபுணர் மருத்துவர் சுரங்கி சோமரத்ன இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 29ஆம் தேதி நினைவு கூறப்படவுள்ள உலக பக்கவாத தினத்தை முன்னிட்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதற்கு அமைய பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டவர்களில் சுமார் 30% 20 முதல் 60 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். அத்துடன் பக்கவாதம் ஏற்பட்டவர்களில் சுமார் 50% பக்கவாதம் ஏற்படுவதற்கு உயர் இரத்த அழுத்தமும் ஒரு காரணியாகும் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்நிலையில் பக்கவாதத்தை தடுப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் உரிய நேரத்தில் மருந்துகளை எடுத்துக்கொள்வதையும் சுகாதார பரிசோதனைகளை மேற்கொள்வதையும் உறுதி செய்ய வேண்டும் என நரம்பியல் நிபுணர் மருத்துவர் சுரங்கி சோமரத்ன வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.